ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் இந்த கோலம் தான் போட்டிருக்கோம். நியூ இயர் அப்படின்றதுனால நல்லா பெரிய கோலமாக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலும் ஆப்பமும் தான் செஞ்சுருக்கேன். சரி, லீவுன்றதுனால ஆப்பம் லீவ் டைம்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் இன்றைக்கி ஆப்பம் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, பூஜை பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்றே நான் பூஜை ஜாமான்லாம் விளக்கி பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதோட கோலம்லாம் விட்டுட்டு காலையிலே விளக்கெலாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோட வெல்லம் தான் வச்சுருக்கேன். ஸ்வீட் கொஞ்சம் வச்சு கூட நம்ம படைச்சிக்கலாம். இன்றைக்கி என்ன பொருள் நம்ம வாங்கி படைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு, சர்க்கரை, மஞ்சள் தூள், இது மூணும் நம்ம வாங்கி தான் சுவாமிக்கு எப்பயுமே படைக்கணும் இந்த புது வருஷத்தில். இந்த மாதிரி நம்ம வருட தொடக்கத்தில் படைக்கிறப்ப நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இப்போ வீட்டிலலாம் நம்ம பூஜையை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டுருக்கணுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களோட கிராமத்துக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு பிளானு. இப்போ நம்ம வீட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பைபாஸ் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கே எங்கள் தோட்டத்திலே சாமி இருக்குது. அதனால் நாங்கள் சாமி கோயிலெலாம் நம்ம தோட்டத்திலே போய் கும்பிட்டுட்டோம். அதோட கும்பிட்டுட்டு நிலத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். மல்லாட்டை பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தெல்லாம் ஓட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்து ஃப்ரெஷ் ஏர், அப்படியே கிராமம்னா சொல்லவே வேண்டாம். பின்னாடி பக்கம் போய் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா வயல்வெளி சூப்பராக இருக்கும். நல்லா காற்றடிக்கும். அங்கே நல்லா என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஈவினிங் 3:00 கிட்ட ஆகிடுச்சி. நாளைக்கு ஒர்க்கிங் டே. இப்போ போய் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சா அப்படி தான் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் கிளம்ப முடியும். அதனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்படி தான் எங்களோட நியூ இயர் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கிராமத்துக்கு தான் அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம மனசுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்குதோ, எந்த இடத்துக்கு வந்தால் நம்ம மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குமோ அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விசேஷங்கள்லேயும் நம்ம அங்கே போயிட்டு வரப்போ நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம குடும்பமுமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.